ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அவருடைய 1-2 வசனங்களை வாசிப்போம். சகல ஆயக்காரர்களும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார். மத்தேயு 21:31. மத்தேயு 21:31. ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட திரளான கூட்டம் ஜனங்கள் நடந்தார்கள். அதுல 4 டைப்பான மக்களை அந்த முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயக்காரர்களும் பாவிகளும். பரிசேயரும் வேதபாரகரும். ஆயக்காரரும் பாவிகளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி ஆண்டவரோடு கூட வந்து அமர்கிறார்கள். ஆண்டவர் எங்கே இருந்தாலும் இவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவர் போகிற இடமெல்லாம் இவர்களும் கூடவே நடந்து செல்லுகிறார்கள். இவர்களை பின்தொடர்ந்து இன்னொரு கூட்டம் வருகிறது. அது பரிசேயர்களும் வேதபாரகரின் கூட்டம். இந்த 2 கூட்டம், ஆயக்காரர்கள் பாவிகளும் பரிசேயர்களும் வேதபாரகரும், இந்த 2 கூட்டத்துடைய சுபாவங்களையும் முடிவையும் பற்றி ஆண்டவர் அழகாய் வேதத்தில் சொல்லுகிறார். ஆயக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஆயக்காரர்களும் வேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் செல்லுகிறார்கள். பரிசேயர்களை பார்த்து சொல்லுகிறார், மாயக்காரர்களாயிருக்கிற பரிசேயர்கள். பரிசேயர்களை பார்த்து சொல்லுகிற மாயக்காரர்களாயிருக்கிற பரிசேயர்கள். இன்னும் அவர்களுக்கு அநேக பெயர்களை சொல்லி அவர் அழைக்கிறார். மாயக்காரர்கள், மதிகேடர்கள், குருடர்கள், சர்ப்பங்கள், விரியன் பாம்பு குட்டிகள் என்றெல்லாம் இந்த பரிசேயர்களை குறித்து ஆண்டவர் அழைக்கிறார். கடைசியில் இவர்களுக்கு இப்படி சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். இந்த 2 பேரையும் ஆண்டவர் இப்படி பிரித்து பேச வேண்டியதன் அவசியம் என்ன? ஏன் இவர்களை 2 பேரையும் ஆண்டவர் பகுத்து பார்த்து பிரிக்கிறார்? வேதத்தில் இருந்து சில ஆதாரங்களை மிக வேகமாக நாம் கவனிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இல்லாமல் வேறு ஒரு வார்த்தையும் என் சொந்தத்திலிருந்து எடுத்து இந்த கன்வென்ஷன் மைதானத்தில் நான் பேச போவதில்லை.
என் சொந்த வார்த்தைகளோ மனிதர்கள் எழுதின வார்த்தைகளையோ இந்த பலிபீடத்தில் நின்று கொண்டு நான் பேச போவதில்லை. கட்டுக்கதைகளையும் களி தமாசுகளையும் பலிபீடத்தில் பேசுவதற்கு எனக்கு அபிஷேகம் இல்லை. என்னை அனுப்பின, என்னை அழைத்த தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் வேத புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தையை உள்ளதை உள்ளபடி இருக்கிற வார்த்தை அதனுடைய ஜீவனோடு கூட கேட்கிற ஜனங்களுக்கு பகிர்ந்தளிக்கும்படி ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் எனக்கு அதிகாரம் பண்ணி இருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதனால வேற ஒரு வார்த்தையும் பேசுவதற்கு எனக்கு இல்லை. எல்லா வார்த்தையும் இந்த சட்ட புஸ்தகத்தில் இருந்தே பேசுவதற்கு தேவன் எனக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்ல விரும்புகிற வார்த்தையை தெளிவாக, பயமில்லாதபடி, மாய்மாலம் இல்லாதபடி சபைக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறதினால் இந்த ஆயக்காரர்கள் யார், பரிசேயர்கள் யார் என்பதை மிக தெளிவாக சீக்கிரத்தில் நாம் பார்த்து செபித்து பிரியவிருக்கிறோம். முதலாவது நாள் கன்வென்ஷனில். ஒன்றாவதாக மத்தேயு 21 அதிகாரம் 32 வசனம். ஆயக்காரர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற முக்கியமான காரணம் சொல்ல வாசிங்க. யாராவது ஒரு ஆள் மைக்கில் அழகா வாசிக்கணும் பைபிள். ஏனென்றால் இது லைவ் ஆகிக்கொண்டிருக்கிறது. ஹோலி மைக்கில்லையா இருக்கும். ஒண்ணுக்கு மேற்பட்ட மைக்கிள் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைக்கிள் இருக்குல்ல, வாசிக்க டேலண்ட் ஆனவங்க 2 பேர் ஃப்ரண்ட்ல வந்து உட்காருங்க. வாசிங்க. ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவர்களை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். ஒன்றாவது, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை யோவான் மூலமாய் கேட்ட சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்தார்கள், விசுவாசம் வைத்தார்கள். இதுதான் இந்த ஆயக்காரர்களுடைய முதலாவது காரியம். வார்த்தையை உள்ளபடி நம்பினார்கள், அதை விசுவாசித்தார்கள். இரண்டாவது, லூக்கா 3 அதிகாரம் 12-13 வசனம். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். போதும், மனம் மாற்றத்தை விரும்பினார்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவசித்தார்கள். அதில் எழுதியிருக்கிறபடி அல்லது சொல்லப்படுகிறதன்படி உண்மையாய் விசுவாசம் வைத்தார்கள். இரண்டாவது, அவர்கள் மனமாற்றத்தை விரும்பினார்கள். இந்த பரிசேயருடைய சுபாவம் வேற. அவர்கள் எப்பொழுதும் குறை கண்டுபிடிக்கிறதிலே கவனமாயிருந்தவர்கள். மற்றவர்களை அற்பமாய் எண்ணி மற்றவர்களுடைய குறைகளை, அடுத்தவர்களுடைய குறைகளை கண்டுபிடிக்கிறதிலேயே ஜாக்கிரதையாயிருந்தவர்கள். மனமாற்றத்தை குறித்து அவர்கள் கொஞ்சமேகிலும் பிரியமுள்ளவர்களாயிருக்கவில்லை. மனமாறுதலை குறித்து அவர்கள் வார்த்தையை கேட்டாலும் அதன் மேல் அவர்கள் பற்றுதலாயிருக்கவில்லை. பிரசங்கங்கள் ஏராளமாய் அவர்களும் கேட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கங்கள், வார்த்தைகள் ஆயக்காரர்கள் கேட்டது போலவே
இந்த பரிசேய கூட்டமும் கேட்டுக்கொண்டுதான் வருகிறது. ஆண்டவர் எங்கெல்லாம் கூட்டம் நடத்துகிறாரோ, எங்கெல்லாம் உட்கார்ந்து வசனம் பேசுகிறாரோ, யாருடைய வீட்டில் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கே பந்தி இருக்கிறாரோ, அங்கே எல்லாம் இந்த 2 பேரும் இருக்கிறார்கள். ஆயக்காரனும் இருக்கிறான், இந்த பரிசேயனும் இருக்கிறான். ஆனா ஆயக்காரன் வார்த்தையை உள்ளபடி, வசனத்தை கேட்கும்படி, அந்த வார்த்தையை விசுவசிக்கும்படி ஆண்டவருடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிறான். மனமாறுதலை விரும்புகிறான். அவன் மனமாற்றமடைய, ஆண்டவரே, ஆண்டவன் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பிரசங்கம் பண்ணுகிறான். ஆயக்காரன் போய் ஆண்டவரிடத்தில் கேட்கிற, ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படியானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நியமித்ததல்லாமல் வேறு ஒன்றையும் அதிகமாய் வசூல் பண்ணிவிடாதிருங்கள், அநியாயம் செய்யாதிருங்கள், அதிகமாய் ஒன்றும் ஜனங்களிடத்தில் வாங்காதிருங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய கட்டளைக்கு செவி கொடுக்கிறார்கள். ஆனால் அப்பொழுதும் இந்த பரிசேயர்கள் இவர்களை குறை கூறி கொண்டிருக்கிறார்களே ஒழிய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்கிறார்கள். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் எங்கெல்லாம் கூட்டம் நடத்தினாரோ அங்கே எல்லாம் இவர்களும் இருக்கிறார்கள். அதுதான் பெரிய ஆச்சரியம். இவர்கள் எல்லா இடத்திலும் முதலிடத்தில் இருக்க விரும்புகிறார்கள். எல்லா இடத்திலும் முதல் ஆசனத்தை விரும்புகிறார்கள். மற்றவர்களை எல்லாவரையும் அற்பமாய் எண்ணிக்கொண்டு எல்லா இடத்திலும் பிரதானமான இடங்களிலே இவர்கள் அமர வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாசியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 1 முதலான வசனங்களை வாசியுங்கள். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர் உங்களுக்கு சொல்லுகிறது யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கைகளின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களும் ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். 6ஆம் வசனம், விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் செபாலயங்கள் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மாயக்காரராகிய வேதபாரகரே, பாருங்க, மாயக்காரர்களாய் இருக்கிற வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுவதும் இல்லை. மாயக்காரராய் இருக்கிற வேதபாரகரே, உங்களுக்கு ஐயோ. பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். நீங்கள் ஆக்கினை அடைவீர்கள். மாயக்காரராய் இருக்கிற வேதபாரகரே, உங்களுக்கு ஐயோ. பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான பின்பு அவனை உங்களிலே இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ. தேவாலயத்தின் பேரில் சத்தியம்
பண்ணினால் 17ஆம் வசனம், மதிகேடரே குருடரே குருடரே எது முக்கியம்? பொன்னோ பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் மேல் சத்தியம் பண்ணினான். 19ஆம் வசனம், மதிகேடரே குருடரே எது முக்கியம்? காணிக்கையோ? காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரு சத்தியம் பண்ணுகிறவன். 23ஆம் வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. குருடரான வழிகாட்டிகளே, கொசுக்கில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறீர்கள். மாயக்காரராக இருக்கிற வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜனமான பாத்திரம் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயரே, போஜனமான பாத்திரங்கள் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகள் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. கரங்களை ஒத்துழைத்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதுதான் பரிசேயனை குறித்து ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இவன் தன்னை மேன்மையாக எண்ணிக்கொள்ளுகிறான். தான் செய்கிற நியாய பிரமாணத்தின் கிரியைகள் எல்லாம் சரி என்று நினைத்துக் கொள்ளுகிறான். நியாய பிரமாணத்தின் கிரிகளினால் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லுகிறான். மோசையுடைய பிரமாணத்தை பாரம்பரியங்களை கை கொண்டுகிறான். பாரம்பரியங்களையும் தன்னுடைய சொந்த ஆலோசனைகளினால் உண்டாகிற காரியத்தையும் சட்டங்களாக எழுதி அவைகள் மனுஷர்கள் கை கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிரவேசிப்பதும் இல்லை, பிரவேசிக்கிறவர்களை பிரவேசிக்க விடுவதும் இல்லை. அதனால் மாயக்காரனே பரிசேயனே உனக்கு ஐயோ. ஆனா ஆயக்காரன் பாரு, ஆயக்காரன் போய் ஆண்டவரிடத்தில் லூக்கா 18:13 வாசி. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாயிருக்கிற என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். அவனுக்கு சொல்வதற்கு வேற ஒண்ணும் இல்லையா? அவனுக்கு சொல்வதற்கு வேற ஒண்ணும் இல்லை. அவனுக்கு தெரியுது, அவன் சுத்தப்பாய் உட்புறம் முழுவதுமாய் அழுக்கடைந்திருக்கிறது, முழுவதுமாய் கேடுபட்டிருக்கிறது. அவனுடைய உட்புறம் யாரும் அறியாத கொடூரமான அசுத்தத்துக்குள் இருக்கிறது என்பது அந்த ஆயக்காரனுக்கு நன்றாய் தெரிகிறது. ஆனா இன்னொருவன் பாருங்க, குருடனுக்கு வழிகாட்டியா இருக்கிற ஒரு பரிசேயன் ஜெபிக்கிறான் பாருங்க. வாசிங்க அந்த ஜெபத்தை. பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போல போதும். பாருங்க எவ்வளவு மோசமான இருதயம் கொண்டிருக்கிறான் பாருங்க. அவனுக்கு உட்புறம் அழுக்கா இருக்கிறது, வெளிப்புறம் அழுக்கா இருக்கிறது. பார்வைக்கு நீண்ட அங்கி தரித்திருந்து என்ன பிரயோஜனம்? தேசத்துல சமுதாயத்துல உயர்ந்த ஜாதின்னு சொல்லுக்கு என்ன பிரயோஜனம்? உயர்ந்த மனுஷன் என்று சொல்லி என்ன பிரயோஜனம்? அறிவுள்ளவன் என்று சொல்லி என்ன பிரயோஜனம்? சமுதாயத்துல நல்ல உயர் குலத்துல உயர்ந்த ஸ்தானத்துல அதிகாரத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? உள்ளு அழுக்கா இருக்கு, வெளி அழுக்கா இருக்கையா? உள்ளு அசுத்தம், வெளி அசுத்தம். அவன் சொல்றான் பாருங்க, நான் பரிகாரன் அல்ல. அவன் சொல்றான் பாருங்க, நான் பரிகாரன் அல்ல, நான் அநியாயக்காரன் அல்ல, நான் பொல்லாதவன் அல்ல, நான் வேசிக்கத்தனம் பண்ணுகிறவன் அல்ல.
அடுத்து எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு இப்படி சொல்றான் பாருங்க, இதோ நிக்கிற இந்த ஆயக்காரனை போலும் இல்லாததினால் நான் உம்மை என்ன செய்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எவ்வளவு பெருமை, எவ்வளவு பெருமை, எவ்வளவு அந்த இருதயம் எவ்வளவு கொடூரமானதா இருந்தால் பக்கத்திலே நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஏழை மனிதனை அவன் அற்பமா எண்ணக்கூடும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், மாயக்காரனே உன் உட்புறத்தை சுத்தமாக்கு, உன் வெளிப்புறம் சுத்தமாகும்படி. பாருங்க, ஆயக்காரன் அவன் எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாலே அவனுக்கு உள்ளே அழுக்கா இருக்கு நல்லாவே தெரியுது. அதனால போய் நின்று சொல்றான். வானத்தை அண்ணாந்து பார்க்கிறதுக்கு கூட அவனுக்கு மனசு வரல. போய் நின்று கொண்டு சொல்லுகிறான், ஆண்டவரே பாவியா இருக்கிற என் மேல் கிருபையாயிரும். வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சுத்த பாவிக்கு சொல்றதுக்கு அந்த ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னார்? 2 பேரையும் ஆண்டவர் பார்த்தார். 2 பேரையும் பார்த்தவர் இப்படி சொல்லுகிறார், அவன் அல்லையா இவனே நீதிமானாக்கப்பட்டான். தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவர் சொன்னாரே. தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், அவைகளை மூடி மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான். இன்றைக்கும் இந்த 2 சாதியும் எல்லா இடத்திலும் இருக்கிறது. இந்த 2 கூட்டமும் எங்கே கூட்டம் நடந்தாலும் அங்கே உண்டு. எல்லா சபைகளிலும் உண்டு, எல்லா ஆராதனை கூடங்களிலும் உண்டு, கர்த்தருடைய நாமம் சொல்லப்படுகிற எல்லா இடத்திலும் உண்டு. குறை சொல்லுகிறதற்கும் குறை கண்டுபிடிப்பதர்க்கும் மற்றவர்களை அற்பமா எண்ணுகிற எண்ணம் படிக்கும் அல்லது மற்றவர்களுடைய குறைகளை அதையே கண்ணு வைத்து பார்த்து கொண்டும் இருக்கிற சட்ட பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாத, வசனத்துக்கு கீழ்ப்படியாத, தேவனை விசுவாசியாத, அவருடைய எந்த வார்த்தைக்கும் இணங்காத ஒரு கூட்டம் ஜனம் இப்படி உலாவி தெரிந்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் இவர்கள் இருப்பார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா கன்வென்ஷன் கூட்டத்திலும் இவர்கள் இருப்பார்கள். ஆனால் வார்த்தைக்கு ஒரு நாளும் செவி கொடுக்க மாட்டார்கள். வார்த்தையை கேட்பார்கள், ஆனால் அவர்களுடைய அங்கீகாரம், அவர்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமை, வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவசித்து இந்த ஆயக்காரனை போல அந்த உட்புறத்தை சுத்தமாக்கும்படி ஆண்டவருடைய பாதபடியில விழும்படி அவனுடைய இருதயம் இருமாப்படைந்திருக்கும். விழும்படியாய் அந்த இருதயம் ஒத்துக்கொள்ளாமல் அவனுடைய பாரம்பரியம், அவனுடைய சூழ்நிலை, அவன் இருக்கிற நிலைமை, அவனுடைய சுற்று வட்டாரம், அவனுக்கென்ற ஒரு சுற்று வட்டாரம், அதற்குள்ள இருக்கிற பெருமை, அதற்குள்ள இருக்கிற மேன்மை, அதுக்குள்ள இருக்கிற அது மேபி பதவியா இருக்கலாம், பட்டமா இருக்கலாம், அல்லது படிப்பா இருக்கலாம், அல்லது பணமா இருக்கலாம், அல்லது ஆஸ்தி அந்தஸ்துகளா இருக்கலாம். தேசத்தில் அவனுக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை இந்த ஆயக்காரனை போல் ஆண்டவருடைய பாதபடியில சாஷ்டாங்கமாய் விழுவதற்கு ஒத்துக்கொள்ளாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ ஒத்துக்கொண்டால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். தேவனுடைய ராஜ்யம் மாய்மாலக்காரனுக்கு உள்ளதல்ல, பரலோக ராஜ்யம் மாய்மாலம் பண்ணுகிறவனுக்கு உள்ளதல்ல. அது உள்ளபடி கீழ்ப்படுகிறவனுக்காய் தேவன் வைத்திருக்கிற ராஜ்யம். இருக்கிறது அப்படியே கை கொண்டு அங்கீகாரம் பண்ணுகிறவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யம். வேத வசனம், தேவனுடைய ராஜ்யம் யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவது இல்லை. அது அட்ஜஸ்ட் பண்ணவே பண்ணாது. ஆதி காலம் முதல் இன்று வரைக்கும் அது அட்ஜஸ்ட் பண்ணவில்லை. மோசேக்கும் அட்ஜஸ்ட் பண்ணவில்லை என்றால், தாவீதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணவில்லை என்றால், பவுலுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணவில்லை என்றால், உனக்கும் எனக்கும் அது ஒரு நாளும் அட்ஜஸ்ட் பண்ணாது. கடைசி வரைக்கும் அது அட்ஜஸ்ட் பண்ணாது. அதில் இருக்கிறபடி கீழ்ப்படுகிறவனுக்கு தேவனுடைய ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கிற என்பதை தீர்க்க தரிசனம் இந்த தேசத்தோடு சொல்லுகிறேன். தேவனுடைய கூட்டத்துக்கு வருவதெல்லாம் முக்கியம். தேவனை காண வருவதெல்லாம் முக்கியம். கூட்டம் நடக்கிற இடங்களில் வந்து அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதெல்லாம் முக்கியம். பரிசேயனா இருக்கக்கூடாது,
நீ ஒரு ஆயக்காரனாய் மாற வேண்டும். உன்னைத்தான் தாழ்த்தி உன் வெளிப்புறம் சுத்தமாகும்படி உட்புறம் சுத்தமாக நீ உன்னை அங்கீகாரம் பண்ண, உன்னை சாஷ்டாங்கமாய் தேவனுடைய சமூகத்தில் விழ வேண்டும். நீ இந்த ஆயக்காரன் பாருங்க, லூக்கா 18:13, அவனுக்கு யாரையும் குறை சொல்றதுக்கு அவனுக்கு மனசு வரல. அங்க ஜெபித்துக் கொண்டிருக்க இன்னொரு மனிதனை பார்க்க கூட அவனால் முடியவில்லை. இன்னொரு மனிதன் அங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், பரிசேயன். அவன் தன்னுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். தாழ்மை இல்லாத ஜெபம், மனம் திரும்பாத ஜெபம், கீழ்ப்படிதல் இல்லாத ஜெபம், பார்வைக்கு நீண்ட ஜெபம், அதெல்லாம் ஆண்டவர் அங்கீகரித்து பாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இந்த மேகம் தாண்டுவதில்லை அவைகள். நீ ஜெபிக்கிற கூடாரத்தை தாண்டி போவதில்லை. கீழ்ப்படியாதவனுடைய ஜெபம், வேதம் இப்படி சொல்லுகிறது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அவருக்கு அருவருப்பா இருக்கிறது. மனம் திரும்பாத மனிதனுடைய ஜெபம் அவருடைய பார்வைக்கு அருவருப்பானதா, கசப்பானதா இருக்கிறது. அவர் செவி அடைத்துக் கொள்ளுகிற ஜெபங்கள் அது. ஆனா பாருங்க, மனம் திரும்புகிற ஒரு மனுஷன் தன்னுடைய இதயத்தை சுத்தமாக்கி கொள்ள, தன்னுடைய வாழ்க்கையை கட்டிக்கொள்ள மனம் திரும்புதலை விரும்புகிற ஒரு மனுஷன் செபிக்கிறான் பாரு. யாரும் குறை சொல்ல அவனுக்கு நாவில் ஒரு வார்த்தை இல்லை. அங்க இருக்கிற எந்த சூழ்நிலையும் அவன் பார்க்கவில்லை. யார் அங்க ஜெபிக்கிறா, யார் அங்க இருக்கிறா, அதெல்லாம் பார்க்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. அவன் தூரத்தில் நிக்கிறான், போய் தேவாலயத்துக்கு வெளியே தூரத்தில் நிக்கிறான். என்று கொண்டு வானத்துக்கு கண்களை ஏறெடுக்க முடியவில்லை. மார்புல 2 அடி அடித்துக் கொள்ளுகிறான். ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அதான் ஜெபம். அதுலதான் தாழ்மை இருக்கிறது. ஹல்லேலூயா. லூக்கா 19:1 முதல் 10 வரை வசனங்கள் வாசித்து பாருங்க. இந்த ஆயக்காரன் தன்னுடைய பாவத்துக்கு பிரயச்சித்தம் தேடுகிறான். சகைவு என்று சொல்லுகிற ஒரு ஆயக்காரனை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. அவன் இயேசுவை காண ஆசைப்படுகிறான். சூழ்நிலை சாதகமா இல்லாத போது எப்படியும் ஆண்டவரை கண்டு கொண்டுதான் போக வேண்டும் என்ற ஆயக்காரன் திரும்ப ஓடுகிறான். எதிர் திசையில ஓடி ஒரு காட்டத்து மரத்துக்கு மேலே ஏறி அமர்ந்து கொண்டு இயேசுவை பார்க்கிறான். இயேசு அவனை கண்டான். சகைவை கீழே இறங்கி வா என்று சொல்லுகிறான். வேகமா இறங்கி வந்தான். நான் இன்றைக்கு வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். வாங்க போலாயான்னு சொல்லுகிறான். 2 பேருமா அழைத்து கொண்டு 2 பேருமா சேர்ந்து சகையோட வீட்டுக்கு போகிறார்கள். பின்னால் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. சகை ஆயக்காரனும் இயேசு கிறிஸ்துவும் ஆயக்காரனுடைய வீட்டுக்கு போகிறார்கள். ஆனா தூரத்தில் இருந்து ஒரு சத்தம், இவர் பாவிகளிடத்தில் சாப்பிட போகிறாருங்கிற சத்தம். அது பேசுறது யார் தெரியுமா? அது பேசுறது யார் தெரியுமா? பரிசேயன். அவன் அங்கேயும் இருக்கிறான். அவன் இல்லாத இடம் இல்லை. அங்கேயும் தூரத்தில் இருந்து கொண்டு ஒரு சத்தம் தொனிக்கிறது, இவர் பாவிகளிடத்தில் சாப்பிட போகிற. ஆண்டவர் சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தான். ஒன்ன தேடி அல்ல மனுஷகுமாரன் வந்தது, பாவிகளை தேடிதான் ஐயா மனுஷகுமாரன் வந்தான் அப்படின்னார். ஹல்லேலூயா. பாவிகளை தேடிதான் மனுஷகுமாரன் வந்தார். பரிசேயனை தேடி அல்ல ஆண்டவர் வந்தது. கீழ்ப்படியாத பரிசேயனை, செவிகொடாத பரிசேயனை தேடி, அகந்தை பிடித்த பரிசேயனை தேடி, எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் மனம் திரும்பாத பரிசேயனை தேடி அல்ல ஆண்டவர் வந்தது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். பாருங்க, அந்த சகேயு என்று சொல்லப்பட்ட அந்த ஆயக்காரன் ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் நான் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் யாரிடத்திலேயும் அநியாயமாய் வாங்கி சம்பாதித்தது உண்டானால் நான் நாளத்தனையாய் திரும்ப கொடுத்து விடுகிறேன். எவ்வளவு இப்படிப்பட்ட மனம் திரும்புதல், எப்படிப்பட்ட விழுதல், சரண்டர் ஆகுதல், ஆண்டவருடைய பாதபடியில விழுதல். இதையெல்லாம் ஆண்டவர் மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் ஒன்றுமில்லை, நான் அநியாயமா சம்பாதித்தது உண்மை, நான் ஆஸ்தியை சேர்த்தது உண்மை,
நான் சம்பாதித்து வைத்திருப்பது உண்மை. எனக்கு இப்பொழுது ரட்சிப்பு வேண்டும். ஆண்டவருடைய ரட்சிப்பு தேவை. ஆகையினால் அநியாயமாய் நான் யாரிடத்தில் எல்லாம் வரி வசூல் பண்ணினேனோ அவர்களுக்கு எல்லாவற்றையும் 4 மடங்காய் நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன். வட்டியும் முதலுமாய் நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன். ஐயா, இதோ இருக்கிறதே என்னுடைய ஆஸ்திகள், எல்லாவற்றிலும் பாதியை நான் விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், தரித்திரர்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே, இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமியில வந்தார் சொன்னார். எவ்வளவு சந்தோஷம் ஆண்டவருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சி. ஆனா தூரத்தில் ஒரு சத்தம் கேட்டு பாத்தீங்களா? இவர் பாவிகளிடத்தில் போகிறார். பரிசேயன் நினைச்சான் இவனுடைய மேன்மையை கண்டு ஆண்டவர் இவன் வீட்டுக்கு தான் வருவார்னு நினைச்சான். இவனுக்கு பணத்தை கண்டு, இவனுடைய புகழை கண்டு, இவனுக்கு பதவியை கண்டு, இவனுடைய பட்டத்தை கண்டு, மனம் திரும்பாத இவனுடைய இருதயத்தை கண்டு, செவிகொடாத இவனுடைய வாழ்க்கையை கண்டு, இவனுடைய பிரபலத்தை கண்டு, இவனை சொல்றான் பாருங்க, மாயையில பேசுறான் பாருங்க, பரிகாரன் அல்ல, அநியாயக்காரன் அல்ல, அவன் இல்லை இவன் இல்லை, வாரத்தில் நான் உபவசிக்கிறேன், 3 தரம் உபவசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், ஒருத்தலாமல் வந்ததில் தசமபாகம் கொடுக்கிறேன். இதெல்லாம் பார்த்து ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் மயங்கி ஐயோ டியர் பரிசேயனேன்னு கூப்பிடுவார் நினைச்சான். மனுஷனை குறித்து ஆண்டவருக்கு நல்லாவே தெரியுமையா. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கீழ்ப்படியாதவர்களுக்கு எல்லாவருக்காகவும் தேவன் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். செவிகொடாதவர்களுக்கு தேவன் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாதவர்களுக்கு தேவன் ஒரு நாளை ஒரு மனுஷனை நியமித்திருக்கிறார். அவரை கொண்டு இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். நியாய தீர்ப்பு வருகிறது. ஆண்டவருக்கு சகைவுதான் வேணும். அதான் ஆண்டவர் சொன்னார், ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். பார்வைக்கு நீண்ட செபம் பண்ணி மனுஷர்கள் மத்தியில் தங்களை மேன்மை உள்ளவர்களாக எண்ணுகிற பரிசேய கூட்டம் ஐயோ. வேதம் தெளிவாய் சொல்லு, அவர்களுக்கு ஐயோ. அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் முதலாளிகள். லூக்கா 7:29 வாசிங்க. லூக்கா 7:29. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான முதலானவர்கள் சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். இங்கேயும் தேவனுடைய கட்டளையை கை கொள்ளுகிறதில் ஆயக்காரன் முந்திக் கொள்ளுகிறான். யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கிக்கிறான். ஜலத்தினாலே மனுஷர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். யோர்தான் நதியிலே இறங்கி யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஆயக்காரர்கள் வருகிறார்கள். ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அநியாயமான ஒன்று செய்யக்கூடாது. விசுவசிக்கிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். அவர்கள் கூட்டமாய் வந்து ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். வசிங்க. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளும் ஓவென்றால் அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் என்ன சமுதாய அங்கீகாரம் அவர்களை தடை செய்கிறது. ஆயக்காரன் தன்னை முழுகினான்னா நாயா முழுகணும். சமுதாய அங்கீகாரம். பரிசேயன் தேசத்தில் உயர்ந்தவர்கள், மேன்மையானவர்கள், படிப்பிலே, பணத்திலே, அந்தஸ்திலே, ஜாதியிலே பெரியவர்கள். எப்படியா இந்த ஆயக்காரன் போய் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? உயிர்த்தெழுதல் சரீரம் எப்படி அடைய முடியும்? ரோமர் 6 அதிகாரம்
1 முதலான வசனங்களை வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாதே. கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் ஆயக்காரர்களாக இருக்கிற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறோமா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவனோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டார். அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்படியானால் ஞானஸ்நான உபதேசத்தை தள்ளிவிட்ட பரிசேயனுடைய நிலைமை என்னவாகும்? யோவானுடைய ஞானஸ்நான உபதேசத்தை தள்ளினவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய ஞானஸ்நான உபதேசத்தை தள்ளினவர்கள், அப்போஸ்தலர்களுடைய ஞானஸ்நான உபதேசத்தை தள்ளினவர்கள். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் சாயலில் அடக்க பண்ணப்பட்டதை அறியாமல் இருக்கிறோமா? அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால் உயிர்த்தெழுதல் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ மரணத்தின் சாயலில் இணைக்கப்படாவிட்டால் உயிர்த்தெழுதல் சாயல் எப்படி வெளியே வருவீர்கள்? இதனால தான் ஆண்டவர் இந்த பரிசேயர்களை பார்த்து சொன்னார், மாயக்காரர்களாக இருக்கிற பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்க மற்றவர்களை குறை சொல்லி உங்களுடைய பெருமையினாலே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ராஜ்யத்தை இழந்துவிட போகிறீர்கள். அதனால் தான் தேவனா இருக்கிற கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் இந்த தேசத்தை குறித்து எனக்கு தெரியாது, சபையை குறித்து எனக்கு தெரியாது, இந்த இடத்தை பற்றி எனக்கு தெரியாது, இந்த ஊழியத்தை பற்றி எனக்கு தெரியாது, இந்த தேவனுடைய மனுஷனை மட்டும்தான் அந்த இடத்துல அறிந்திருக்கிறவன். இந்த பாடல் பாடுகிற தம்பியும் நான் பல இடங்களில் கன்வென்ஷன் மைதானங்களில் கண்டிருக்கிறேன். தேவனா இருக்கிற கர்த்தர் இந்த இடத்துல என்னை அழைக்கும் போது 3 செய்திகளை எனக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறார். ஒன்று, இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை. ஒருவேளை மேபி ஒன்றோ ரெண்டோ அல்லது பல பேரோ பரிசேயனுடைய இதயம் உள்ளவர்கள் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கலாம். பரிசேயனுடைய ஆவி உள்ளவர்கள், பரிசேயனுடைய சுபாவம் உள்ளவர்கள், தேவனுடைய ஆலோசனையை தள்ளிக்கொண்டு மனுஷருடைய கட்டளை அவர்களாக எழுதி உண்டு பண்ணின கட்டளைகளுக்கு செவி கொடுக்கிற பரிசேய சமுதாயம் இந்த மீடியா வழியாய் கவனித்துக் கொண்டிருக்க கூடும். ஜாக்கிரதை! கடைசி காலத்தில் எக்காலமாய் சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிறேன். 58 அதிகாரம் 1 வசனத்தை போல அடக்கி கொள்ளாதே. சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்களுடைய மீறுதலை தெரிவி என்ற சொன்ன வார்த்தையின்படியாய் அடக்கி கொள்ளாமல் எக்காலத்தை போல என் சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிறேன். பரிசேய சமுதாயமே, இது கடைசி காலம். தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விடாதிருங்கள். ஆயக்காரனும் பேசியும் அல்லது பாவியும் ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி தேவனுடைய பாதத்தில் விழுந்து தங்களுடைய கிரியைகளுக்கு பிராயச்சித்தம் தேடி ஜீவனுள்ள தேவனுடைய ராஜ்யத்தில் வரப்போகிற கிங்டம் ஆஃப் ஹெவனில் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் பங்கடையும் போது பூமியிலே மேன்மையா எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற நீங்கள் கைவிடப்பட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இல்லை. கைவிடப்பட்டு தான் போக போகிறீர்கள். வேதபாரகரும் பரிசேயரோ தேவனுடைய ஆலோசனையை வேதம் சரியா வாசிங்க, தங்களுக்கு கேடுண்டாகும்படி அதை தள்ளிவிட்டார்கள். இதான் இந்த 2 சமுதாயத்துடைய டிஃபரன்ஸ். நான் ஆச்சரியப்பட்டு போனேன்.
ஆண்டவர் இந்த வேதத்தை, இந்த வசனத்தை வெளிப்பாடோட எனக்கு கொடுக்கும் போது நான் ஆச்சரியப்பட்டு விட்டேன். இந்த ரெண்டு சமுதாயம், இந்த ரெண்டு கூட்ட மக்களும் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள், ஒன்று போல தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறவர்கள், ஒன்று போல ஆண்டவர் நடக்கிற எல்லா இடத்திலும் இருக்கிறவர்கள். ஆனால் ஒரு தாழ்ந்த கூட்டம் தங்களை வருத்தி கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து தங்களுடைய பாவங்களுக்கு பிரயச்சித்தம் தேடி ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று அதை வாசிக்கும் போது ஆச்சரியமும். ஆனால் இன்னொரு கூட்டம் இந்த பூமியிலே ஒரு உயர்வான ஜனம், ஐஸ்வர்யத்தாலும் ஆஸ்தியாலும் தேசத்துள்ள சூழ்நிலைகளினாலும் உயர்த்தப்பட்டிருக்கிற ஒரு ஜனம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டும் 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 கீழ்ப்படிய மனதில்லாமல் தங்களுடைய பாரம்பரியத்தை விட்டு வெளியே வர அதை காணுகிற காணும் போது மனம் வெடிக்கிறது, மனம் ஆச்சரியமா திகைக்கிறது. கண்ணீரோடு கூட உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நேரமில்லை, முடித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜீவன் நிறைய இருக்கிறது. இந்த பரிசேயர்கள் ஆண்டவரோடு கூட நடந்தார்கள். ஆனால் இந்த மாயக்காரர், இந்த மதிகேட்ட கூட்டர்கள் பிற்காலத்தில் அப்போஸ்தலருடைய காலத்தில் ஏராளமான பரிசேயர்கள் மனம் திரும்பினார்கள். ஏன் சொல்ல போனால் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலே இந்த பரிசேய சமுதாயத்தை சேர்ந்தவன். ஆண்டவருடைய உண்மையான வார்த்தையை கேட்டவர்கள் ஏராளமான பரிசேயர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடி மனம் திரும்பினார்கள் என்பதை வாசிக்கும் போது அதுக்கு பிற்பகுதியில் ரொம்ப சந்தோஷம் உண்டானது. அவர்கள் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தார்கள். முற்பகுதியில் ஆண்டவருடைய காலத்தில் ஐயோ 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 என்று கூவி அழைக்கப்பட்டவர்கள், மயக்கார்களே மயக்கார்களே ஐயோ ஐயோன்னு சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவராயிருக்கிற கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அப்போஸ்தலர்களுடைய சுவிசேஷத்தை கேட்ட அநேக பரிசேயர்கள் உண்மையை நம்பினார்கள், ஒத்துக்கொண்டார்கள், விசுவசித்தார்கள். அவர்கள் முழுகி ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். உலகம் குப்பை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றினார்கள். இந்த ஆயக்காரர்களைப் போல அவர்களும் தங்களை தாழ்ச்ச கட்டளை. நான் ஒரு காலத்தில் ஆயக்காரனை போல இருந்தவன், ஒரு காலத்தில் நான் பரிசேயனாய் இருந்தவன். எப்பொழுது ஆயக்காரனாய் மாறினேனோ அப்பொழுது எனக்கு ரட்சிப்பு வந்தது. இங்க இருக்கிற பல தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலங்களில் பரிசேயர் கூட்டத்தை போல இருந்தவர்கள் என்றைக்கு ஆயக்காரர்களைப் போல மாறி வசனத்தை கீழ்ப்படிந்து தாங்கள் ஒன்றுமில்லை என்று ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து சத்தியத்தை கீழ்ப்படிந்தார்களோ, தேவனுடைய ஆலோசனைகளை கீழ்ப்படிந்தார்களோ, அப்பொழுது தேவனுடைய பெரிதான ரட்சிப்புகளையும் சுதந்தரித்து தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி ஓடித்து நித்தியத்திற்கு போன பரிசுத்தவான்களானாலும் சரி, இன்றைக்கு உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களானாலும் சரி, இனி வரப்போகிற தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, யார் ஒருவன் ஆயக்காரனை போல தன்னை தாழ்த்தி ஒன்றுமில்லை என்று சொல்லி அர்ப்பணித்து தேவனுடைய பாதபடியில் விழுகிறானோ அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறான். பரிசேயனுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசேயனுடைய புளித்த மாவை குறித்து கண்களை மூடி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நிமிஷம் ஸ்தோத்திர பலியிட முடியுமா? ஹல்லேலூயா. இது கடைசி காலமுங்க. உங்களை பிரியப்படுத்துகிற செய்தியெல்லாம் இனி பேசிக்கொண்டிருக்கிற காலம் இல்லை. விடுதலை, அற்புதம், வாக்குத்தத்தம் இதெல்லாம் பேசிக்கொண்டு நேரத்தை வீணடிக்க வேண்டிய காலம் இனி இல்லை. இனி பெயருக்காகவும் புகழுக்காகவும் சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டிய காலம் இல்லை. இனி பிரபலம் அடைவதற்காக மனுஷர்களுடைய ஊழியர்களுடைய இதயங்களை கவருகிற வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்க காலம் இனி இல்லை. அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவும் ஆதி நூற்றாண்டில் பிரசங்கித்த பிரசங்கங்கள் தான் இந்த கடைசி நாட்கள் இனி தேவை என்பதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயம் இருமாப்படைவதற்கல்ல, இருதயம் கடினப்படுவதற்காக அல்ல, வசனத்தின் ஜீவனை உணர்ந்து கொள்வதற்காக, வார்த்தையில் இருக்கிற ஜீவனை உணர்ந்து கொள்வதற்காக
நான் பிரசங்கித்தவை கூட நீ கவனிக்க வேண்டியதில்லை. வேதத்தை திறந்து வாசிக்கணும். வேதத்தை திறமாய் தியானித்து வாசியுங்கள். சத்தியம் உங்களுக்கு புரியும். சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு நீங்கள் கேட்டிருப்பது ஒரு சத்தியம். இந்த பாரம்பரியங்களில் இருந்தும் மனுஷர்களால் எழுதப்பட்ட கட்டளைகளில் இருந்தும் விடுதலை அடைந்து வசனத்தில் இருக்கிற பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் நமக்கு உருவாகட்டும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி, நன்றி ஆண்டவர். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்தவான்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய இந்த தீர்க்க தரிசன செய்தி இந்த தேசத்துக்கு தேவை என்பது ஆண்டவர் அறிவார். ஒருவேளை உங்களுக்கு இது தேவையா இருக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஆனா யாரோ ஒரு ஆளுக்கு தேவை. இங்க இருக்கிற யாரோ ஒரு ஆளுக்கு இது தேவை. இந்த மீடியாவின் வழி கவனித்துக் கொண்டிருக்கிற யாரோ ஒரு மனிதனுக்கு இது தேவை. அதனால் தான் ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் இந்த ராத்திரி வேளை இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்பி கொண்டிருக்கிறார். தாழ்மையில்லாத பரிசேயனுடைய ஜெபம் தள்ளப்பட்டது. பரிசேயனுடைய முறுமுறுப்பு ஆண்டவர் கேட்க போவதில்லை. பரிசேயனுடைய வீணான பெருமைகள் ஆண்டவருக்கு செல்லுபடியாகாது. பரிசேயனுடைய பார்வைக்கு நீண்ட ஜெபம் ஆண்டவருக்கு முன்பாய் செல்லுபடியாவதில்லை. அவன் எல்லா இடத்திலும் முதல் ஆசனங்களை அவன் விரும்புகிறவன். அது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஒருவேளை அவனுடைய பாரம்பரியம் அவன் எப்படி நடத்தி இருக்கலாம். அவனுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின்படி அவன் அதை ஆசரித்துக் கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறதுனால் அவைகள் ஆசரிக்கிறான். ஆண்டவருக்கு பாரம்பரியம் தேவையில்லை. ஒரு பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறார். என் தேவன் பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறார். குறை கூறுவதல்ல, மற்றவர்களை அற்பமாய் எண்ணுவதே அல்ல. ஆண்டவரை நேசிப்பதும் தன்னைத்தான் வெறுப்பதையும் ஆண்டவர் விரும்புகிறார். தன்னைத்தான் அருவருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. பரிசேயனுடைய சுபாவம் இந்த மைதானத்தில் இருக்கிற யாருக்கேனும் இருக்குமானால் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து விடாது முடியும். எப்படி இந்த ஆயக்கார சமுதாயத்தோடு கூட நான் சேர முடியும்? எப்படி நான் இவர்களோடு பந்தி இருக்க முடியும்? அண்ட சராசரங்களை சிற்றித்த சரங்களை படைத்த பிரபஞ்சத்தை உருவாக்கின என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் ஆயக்காரர்களோடு கூட சேர்ந்து சாப்பிட முடியுமானால், ஆயக்காரனுடைய வீட்டில் தங்க முடியுமானால், ஆயக்காரனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியுமானால், இவைகள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிற நீ எம்மாத்திரம்? ரட்சிப்பு வேண்டுமானால், நித்திய ஜீவன் வேண்டுமானால், நியாய தீர்ப்புக்கு தப்ப வேண்டுமானால் நீயும் ஒரு ஆயக்காரனாய் மாற வேண்டும். நீங்களும் ஒரு ஆயக்காரர்களாய் மாற வேண்டும். இன்றைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஐயோ, நானும் ஒரு ஆயக்காரனை போல என் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன். என் பாரம்பரியங்களை விட்டு நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். யாருண்டு அப்படி சொல்ல? யாருண்டு அப்படி சொல்ல? யாருண்டு அப்படி சொல்ல? கூட்டங்களிலே கூட்டங்களுக்கு அளவில்லை, பிரசங்களுக்கு அளவில்லை. எல்லா இடத்திலும் நான் ஏதாகலும் கிடைக்குமோ என்று சொல்லி நாமும் போய் உட்கார்ந்து இருக்கிறோம்.
ஆனால் குறைகளையே கண்டுபிடிக்கிறோம், குறைகளையே கண்டுபிடிக்கிறோம். பேசப்படுகிற வார்த்தைக்கோ செவி கொடுப்பதற்கு இருதயம் இல்லை. ராத்திரி வேளை என் அருமையான தேச மக்களோடு கூட ஆண்டவர் கேட்கிறார், யாருண்டு ஒரு ஆயக்காரனை போல தாழ்த்தி ஒப்பு கொடுக்க யாருண்டு? உங்க வலது கரத்தை உயர்த்துங்க, நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறேன். ஒரு ஆயக்காரனை போல நன்றாய் கரங்களை உயர்த்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். பெருமை தடை பண்ணுமானால், பாரம்பரியம் தடை பண்ணுமானால், ஆயக்காரனை போல தாழ்த்தி வசனத்திற்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிவதற்கு தங்களை அனுமதி கொடுத்து ஆண்டவருடைய பாதபடியில சரண்டர் ஆகி அமர்ந்திருக்க, பாவங்களை அறிக்கை செய்து விட்டுக் கொண்டு வெளியே வந்து ஆண்டவருடைய ஆலோசனை கீழ்ப்படிய யார் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? பரிசேயர்கள் ஆண்டவருக்கு வேண்டாம், ஆயக்கார ஆண்டவருக்கு வேணும். சமுதாயத்தால் புறந்தள்ளப்பட்டவர்கள், சமுதாயத்தால் அருவருக்கப்படுகிறவர்கள், சமுதாயத்தால் வெறுக்கப்படுகிறவர்கள், பாரம்பரியங்களை விட்டு வெளியே வருகிற அவர்கள் தான் ஆண்டவருக்கு வேண்டும். ஐயோ, நான் ஒரு ஆயக்காரனை போல என்னை ஒப்பு கொடுக்க தயார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை நன்றாய் உயர்த்துங்க, நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். எஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் பாரம்பரியம் தடை செய்கிறதா பிரதர்? இன்னும் பதவி தடை பண்ணுகிறதா பிரதர்? இன்னும் சமுதாயம் தடை பண்ணுகிறதா பிரதர்? இன்னும் உன்னுடைய சூழ்நிலை உன்னை தடுக்குமானால் ஆண்டவர் வரும் நாளில் நீ என்ன செய்ய முடியும்? அவர் வருவார், கட்டாயம் வருவார், கட்டாயம் வருவார். அவர் சொன்ன நாளில், குறிப்பிட்ட நாளில் அவர் வருவார், மாற்றமே இல்லை. அவருடைய வருகை யாராலும் தடுக்க முடியாது. அவர் வருவார், நீ அறியாத நேரத்தில் வருவார், நீ நினையாத நேரத்தில் வருவார், நீ எதிர்பாராத நேரத்தில் வருவார். பிள்ளைகளுடைய திருமணம் முடிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி யாரோ சிலர் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் திட்டம் தெளிவுமாய் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுடைய திருமணம் முடிந்து கொள்ளட்டும், அதுவரைக்கும் நான் இருக்கிற இடத்தில் இருந்து கொள்ளுகிறேன், பிற்பாடு இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லுகிற இருதயம் வேண்டுவது உண்மையானால் நான் என்ன செய்வேன்? சில காரியங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டுமே. என்னை குறித்தும் என் வார்த்தை குறித்தும் எவன் ஒருவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்துக் கொண்டு பிதாவின் மகிமை பொருந்தினவராய் மனுஷகுமாரன் வரும் நாளில் அவனை குறித்து வெட்கப்படுவார். தேவனுக்கும் கோடானு கோடி பரிசுத்தவான்களுக்கும் கோடானு கோடி தூதர்களுக்கு முன்பாக நீ வெட்கப்பட்டு கலங்குவதை விட இப்பொழுது வாழுகிற நீ இருக்கிற நீ யோசித்துக் கொண்டிருக்கிற அந்த சமுதாயத்தை விட்டு வெளியே வந்தால் உனக்கு நலம். சில நஷ்டங்கள் வரக்கூடும், உனக்கு சில இழப்புகள் வரக்கூடும். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். சில இழப்புகள் ஒருவேளை வரக்கூடும், ஆனாலும் பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். நீ பரிசேய சமுதாயத்தை விட்டு வெளியே வா பிரதர், பரிசேய சமுதாயத்தை விட்டு வெளியே வாங்க சிஸ்டர். உங்களுடைய ஜீவன் உங்களுக்கு முக்கியம், உங்களுடைய ஜீவன் உங்களுக்கு முக்கியம். இது ஆயக்கார கூட்டம் தான்யா, இது எல்லாராலும் நிந்திக்கப்படுகிற கூட்டம் தான், இது பரிதாபத்துக்குரிய கூட்டம் தான். ஆனா இந்த கூட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முந்திக் கொள்ளுகிறான். கர்த்தாவே, ஜனத்தை ஆசீர்வதியும். முதல் நாளில் பேசப்பட்ட வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமை அடையட்டும், இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ. God